கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எதிரிகளின் தொல்லை விலகுவதால் ஒளிவதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே எதிர்பாராத மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கக்கூடியவர்தான் வித்யாகாரகரான புதன். அவர் ஜென்மத்திற்குள் வருவது உறுதியாகவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதனின் பார்வையில் மிக வலுவாக கடகராசி அவருக்கு பகை வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே பகை வீட்டில் அவர் அமரக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வித்யாகாரகரான புதன். அதோடு மட்டுமல்லாது புதன் தனது பார்வையில் பகை கிரகமாக பார்த்தாலும் ராசியின் அதிபதியான சந்திரன் அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவே எதிரிகள் தொல்லை இந்த தருணத்தில் விலகக்கூடிய வகையில் புதன் ஜென்மராசிக்குள் வரக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே அமைகிறது. எனவே எதிரிகள் தொல்லை விலகக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என அனைத்தையும் தகர்த்தறிந்து எதிரிகள் தொல்லை விலகக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உண்டு. எனவேதான் இந்த வேளையில் எதிர்பாராத சில நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கடகராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஜென்ம ராசிக்குள் குறிப்பாக விரையாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் ஜென்ம ராசிக்குள் வரக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் அமர்ந்து தனது சப்தம பார்வையை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் கலஸ்தரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் வலுவாக பதிக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. எதிரிகளும் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இயற்கையிலே மதிநுட்பத்தை நன்கு பெற்றிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் மிக பெரிய அளவில் தடை தாமதம் சிக்கல் என்று நினைக்கக்கூடிய பல காரியங்களை கூட திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. பல்வேறு வகையில மதிநுட்பத்தை கொடுப்பதோடு உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறார். ஏனென்றால் அவரது பார்வையில் பகை கிரகத்தின் வீட்டில் நுழைந்திருக்கிறார். எனவேதான் இந்த தருணம் உறுதியாகவே அறிவு, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் பலவற்ற முறையில் அள்ளி கொடுப்பதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் உணர்வுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து சிறப்பாக செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களும் தடை தாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் எளிதில் கைகூடும். இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். ஏனென்றால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் வித்யாகாரகரான புதன் விரயத்தில் இருந்து ஜென்மத்திற்குள் நுழைந்திருக்கிறார். எனவே வீண் விரய செலவுகளும் அலைச்சலும் சிரமமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் நீங்கள்
நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள், எதிர்பாராத மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்குங்க. இந்த தருணத்தில் அடுத்தடுத்து மகிழ்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மனம் விட்டு பேசுவதன் மூலம் அனைத்து காரியங்களையும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சு எப்பேற்பட்ட பிரச்சனை வாக்குவாதமாக இருந்தாலும் அவற்றை விலக்கி நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குறிப்பாக கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி அனைத்து வகையான பிரச்சனைகளையும் நீக்கி தங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கி கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. புதிய நபர்கள் சற்று சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் கூட அதன் மூலமாக ஆதாயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே தேடி வருகிறது. மெத்தனமான போக்கில் பல பணிகள் காணப்பட்ட சூழலில் இனி விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிப்பதோடு அனைத்தையும் பொறுப்புடன் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய டென்ஷன்கள் சிறப்பாக விலகுவதோடு சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் கடகராசிக்காரர்களுக்கு தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவான நன்மை உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். உங்களுக்கு மேல், உங்களுக்கு கீழ் என பணிபுரிபவர்களுடன் இணக்கமான ஒரு சூழலை உருவாக்குவதால் உற்சாகம் தரக்கூடிய வகையில் கலைத்துறை, தொழில்துறை, வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகள் நிறைவான மாற்றத்தை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிக ஆர்வத்துடன் அத்தனை பணிகளையும் மேற்கொள்வதால் குறிப்பாக கலைத்துறையில் அபரிவிதமான மாற்றத்தை சந்திக்க முடியும். அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முழு நன்மையும் நிறைவாக குறைவின்றி கடகராசிக்காரர்களை தேடி வரும். எதிரிகள் விலகக்கூடிய தருணமாக அமைவதால் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. புதிய பொறுப்புகளும் பயணங்களும் நிறைவாக அமைவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றத்திற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. கேட்ட இடத்திலிருந்து கேட்ட சலுகைகளை பெறுவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை காரிய தடைகளும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேலை நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய பல நல்ல நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். பூச்சிகள் பயிரில் ஏற்படுத்திய சேதம் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிதி ஆதாரங்களையும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் முதலீடு செய்வதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் உறுதியாகவே தகர்த்தறியப்பட்டு நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக தங்களுடைய வாழ்வில் கடகராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் அற்புதமாக கைகூடும்.